ஹalleluya. இவனுள்ள தேவனை இதனோடு கூட சேர்ந்து ஆராதிக்க தேவன் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சாட்சியங்கள் சொன்னது ரொம்ப கம்மி. ஆனால் போன இடங்களிலே சாட்சியாக தேவன் நிறுத்தினதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தினத்திலும் என்னுடைய சொந்த கிராமத்துல அப்பாவும் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கள் சொந்த ஜனத்தின் மத்தியில தேவனுக்கு சாட்சியாக நிற்க தேவன் இன்றைக்கு அழைத்து கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு சங்கீர்த்தனம் 30வது சங்கீர்த்தனம் அதில் கடைசி 2 வசனங்களை நமக்கு வாசிச்சு கேட்போம். எஸ். ஆமென். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றும் துதிப்பேன். காரணம் நம்ம ரெட்டை நீக்கி ஆனந்த கழிப்பை உடுப்பிக்கிற தேவன். ஆனா அந்த தமிழ் இதுல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனே, இன்னொரு தடவை வாசிங்க சிஸ்டர். அது என் மகிமை அமர்ந்திராமல். ஸ்தோத்திரம். போதும். என் மகிமை அமர்ந்திடாமல் என்று தாவீது அங்க சொல்றதுக்கு காரியம், அது யாருக்கு சொல்ல முடியும்? தேவனுடைய மகிமை தான் எல்லா இடத்திலையும் விளங்கணும். அல்லேலூயா. தாவீது அந்த 30வது சங்கீர்த்தனம் எழுதும்போது தாவீது தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது தாவீது நினைச்சு பார்க்கிறார், தன்னுடைய துஷ்டன் எத்தனை பேர் அவரை துரத்தி 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 வந்திருந்தார்கள். ஆனால் அதிலிருந்தெல்லாம் தேவன் தாவீதை விடுவிச்சு இன்னைக்கு ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி தனக்காக தங்குறதற்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணி அதுல தேவன் செய்த நன்மையை அவர் தியானித்து, தேவனே உம்முடைய மகிமை இந்த இடத்துல விளங்கணும். ஆமென். அதே போல இந்த தேசத்திலே தேவன் எங்களை அழைத்து அவருடைய ரட்சிப்பை தந்து அவருடைய நாம மகிமைக்காக நிறுத்தி இருக்கும் போது ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல அநேக வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும்னு விருப்பம் உண்டு. ஆனாலும் அதில் இருக்க கருத்துக்கள் மட்டும் நான் எடுத்து சொல்லி சீக்கிரமாக சாட்சியத்தை முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறது அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக. நம்ம எல்லோரும் கிருபை பெற்றதினால் மட்டும்தான் தேவனை சாட்சிகரிக்க முடியுது. ஆனால் தேவன் நம்ம மேல் பகரப்பட்டிருந்த அந்த அபிஷேகம், அது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் பற்றி கொண்டோம் என்று நம்மளுடைய இந்த வாழ்க்கையில நம்ம அதை பெற்று அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் வெளியிலே போகும்போது அந்த சாட்சியம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அருமையான புது தம்பதியார் வந்து சாட்சியம் சொன்னாங்க. எஸ், இந்த குடும்பம் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறது. இனிமே இவங்க சொந்தம் 2 பேரும் ரோட்லோடி நடந்து போகும்போது தேவன் விரும்புகிறார். இதோ பாருங்க, தேவனால் உண்டு பண்ணின ஒரு குடும்பம் நடந்து போகுது, எவ்வளவு அருமையாக இருக்கிறது. ஆமென். அதுதான் சாட்சியம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஸ்தோத்திரம் நம்ம அனுபவிச்சு நம்ம பெற்று நாம் சந்தோஷப்படும் போது ஸ்தோத்திரம், அந்த சந்தோஷம் இருக்கும்போது, ஆனால் வெளியில இருந்து நமக்கு தேவன் இந்த கிருபையை அளித்திருக்கிறார் என்கிறதை இந்த உலகத்தார் காணும்போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சாட்சியம், அதுதான் ஆலயத்தினுடைய சாட்சியம். ஹல்லேலூயா. என் ஆலயம் சகல ஜாதிகளுக்கும் ஜெப ஆலயமாக அறியப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொருத்தரும் மறுரூபமாகணும். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் பகுத்தறியத்தக்க விதமாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை
தரித்துக் கொள்ளுங்கள். அவர் வரும்போது 1 யோவான் 3ல வாசிக்கணும். அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கும் போது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். இது தேவ வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். இந்த சாட்சியம் தான் நமக்குள்ள இருக்கணும். ஆனா உலகம் நமக்கு சொல்லித் தருகிற அநேக காரியங்கள் உண்டு. என்ன, டிவில வரணும், பெரிய ஆலயம் கட்டணும், அதுல பெரிய போர்டு வச்சிருக்கணும், உலகம் எங்கும் இந்த பேர் அறியப்படணும். இது உலகம் நமக்கு தருகிறது. ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம அதுக்கு பின்பாக போணுமா? தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த உறவுக்கு பின்னாடி, ஹalleluya, அது இன்னும் பரிசுத்தமாக்கப்படணும், அது இன்னும் மகிமை பொருந்தினதாக, ஹalleluya, ஸ்தோத்திரம், தேவன் இந்த உலகத்துக்கு வெளியரங்கமாக்க செய்யணும். அது என்னென்னைக்கு நிலைத்திருக்கிற ஒரு காரியம். ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கள் சபையாக தேவன் அபுதாபி தேசத்திலே எங்களை உருவாக்கி, தேவன் அந்த தேசத்திலே நாட்டி அநேக உலகம் எங்கும் சாட்சிகள் ஆகும்படி தேவன் சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் என்கிற சர்ச். அது உருவானது அபுதாபி தேசத்திலே ஒரு வீட்டிலே. ஆனால் தேவன் அழைத்த போது மிஷனரி சர்ச்சாக அழைக்கப்பட்டபடியினால் அங்க கூட்டி சேர்க்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த மிஷனரி வாஞ்சியோடு கூட சேர்ந்து ஜெபித்து அந்த இடத்திலே ஆராதனை ஏறெடுக்கப்பட்டபடியினால், ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்தியா தேசத்திலே அநேக இடங்களிலே, ஸ்தோத்திரம், ஜம்முவில் இருந்த, ஸ்தோத்திரம், ஒரிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஒரிசா, ஹரியானா என்கிற எல்லா தேசங்களிலையும் தேவன் சபைகளை தந்து ஆசீர்வதித்து தேவன் நிறுத்தி இருக்கிறார். கேரளாவில் வந்து எம்டிசி மிஷன் ட்ரைனிங் சென்டர் என்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர் உண்டு. அங்கேதான் இந்த தேசங்கள்ல இருந்து படிக்கிற பிள்ளைகளை, வாஞ்சியோடு கூட இருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து 3 வருஷம் அங்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து மிஷன் ஃபீல்டுக்கு அனுப்பி அந்த தேசங்களில் தேவன் ஆசீர்வதித்து அந்த தேசங்களில் தேவனுடைய ஊழியர்களை தேவன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இதில் சகலத்திலும் நான் எதுக்கு சொல்றேன்னாக்கி, தேவனுடைய ஊழியம் செய்வதற்காக வாஞ்சியோடு கூடி இருக்கிற இடத்திலே அதனுடைய ரிசோர்ஸ், அதனுடைய பலன், அதனுடைய சாட்சியம் எல்லாம் தேவன் அந்த இடத்திலே தருவார். ஆமென். ஹalleluya. உலகத்தின் கடைசி பரியந்தம் போகணும் என்று சொன்னபடி, ஸ்தோத்திரம், ஆப்பிரிக்கால நார்த் ஈஸ்ட் தேசத்துல செராலியோன் என்கிற தேசத்துல தேவன் அங்க 15 வருஷம் இந்த தடவை பாஸ்டரும் வைஃபும் அவங்க போனாங்க. அவங்க போய் 15 வருஷத்தினுடைய கொண்டாட்டம் அங்க நாங்க ஆராதனையில தேவனுடைய மகிமை இறங்குறது காண முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அது ரொம்ப பட்டினி தேசம். அங்க புசிக்கிறதுக்கே எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்ம விபிஎஸ்ல பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட புசிப்பை குறித்து நம்ம ஸ்தோத்திரம் செய்தோம். அதுக்கு எத்தனை பேருக்கு உள்ளத்துல இருந்த ஒரு சந்தோஷம் ஏன் வரலன்னாக்கி, இது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அங்க விபிஎஸ் நடந்தது. அன்னைக்கு அவங்களுக்கு அங்க நல்ல சாப்பாடு கொடுத்தோம். என்ன சாப்பாடு தெரியுமா? மீனும் கம்பு கிழங்கும். மீன் அங்க ஸ்பெஷல். அவங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு தான் அது. கம்பு கிழங்கு தான் அவங்க எடுத்து சாப்பிடுறது. அதுக்கு குழம்பு என்ன வைப்பாங்கன்னாக்கி, அதனுடைய இலைய பறிச்சு அதுதான் அவங்களுக்கு கீரை. அது அவங்களுக்கு நார்மலான சாப்பாடு. விசேஷமான சாப்பாடுனாக்கி வருஷத்துல ஒரு தடவை சாப்பிடுறது தான் அரிசி சாப்பாடு. அவ்வளவு பட்டினியான தேசம். அந்த தேசத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்து 15 வருஷமாக அந்த தேசத்தில் ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். அங்க தேசத்திலே அங்க ஒரு வில்லேஜ்ல இந்த தடவை போனப்போ அங்க இருக்கிற அந்த தலைவர் வந்து சொல்றாரு, இந்த தேசத்துக்கு நீங்க இனிமே பேர் வைக்கணும். இது இந்தியான்னு நாங்க வைக்க போறோம். ஏனென்றா அந்த தேசத்துல அந்த கிராமத்துல அவங்க தண்ணீர் பார்த்ததில்லை. அங்க இருக்கிற பெண்களை வந்து யாரும் அடிக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பெண்கள் தூரத்துல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்கன்னாக்கி, கோவம் வந்தாச்சுனாக்கி அந்த தண்ணியை கவுத்து விட்டுருவாங்க. இந்த பொம்பளைங்க நெஞ்சில் அடிச்சு அழுவாங்க. எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் எடுத்துட்டு வந்த தண்ணியை கவுத்து விட்டாங்க. அந்த தேசத்துல ஒரு போர்வெல் வச்சு அந்த தேசத்துல தண்ணீர் பஞ்சத்தை மாற்ற எந்த நேரத்திலும் தண்ணி கிடைக்கிற மாதிரி தேவன் ஒரு ஊற்றை அந்த இடத்துல திறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். நமக்கு சின்னதாக கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அதனுடைய மகிமை எவ்வளவு பெருசு என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக தான் இந்த சாட்சியத்தை இங்க சொன்னேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. அதே போல நார்த் ஈஸ்ட் தேசத்துல, உகாண்டா தேசத்துல, ஸ்தோத்திரம், இன்னும் அநேக தேசங்கள்ல தேவன் எங்களை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அந்த தேசங்களுடைய ஊழியத்துல, ஸ்தோத்திரம், எனக்கும் ஒரு பங்காளி ஆகிறதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். 2005 ரட்சிக்கப்பட்டு 2007 கேமினிஸ்ட் தொடங்கி 2013 தமிழ் சர்ச் உருவாக்கப்பட்டு 2019 கொரோனாவுக்கு முன்பாக, ஸ்தோத்திரம், முழு நேர ஊழியத்துக்காக அந்த தேசத்துல வேலைக்காக போன என்னை வேலை ரிசைன் பண்ணி முழு நேர ஊழியத்துக்காக தேவன் அழைத்து இன்றைக்கும் அதிசயமாக தேவன் நிறுத்தி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஹalleluya. உங்களுடைய ஜெபத்தை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். இதுல சின்ன ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த விசா டிரான்ஸ்ஃபரிங்காக நமக்கு முடியணும். அப்ப முதல்ல வேலைய விட்டாச்சு. வேலைய விட்டாச்சுனாக்கி எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் புதுசாக்க விசாவுக்கு அப்ளை பண்ண போகும்போது, அங்க பிரச்சனை. அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் முடியல. கொரோனா நடந்துட்டு இருக்கு. வெளியில போ முடியாது. எந்த நோய் பயங்கர நோய்கள் எல்லாம் அங்க பரவிட்டு இருக்கு. அதுவரைக்கும் கம்பெனியோட இன்சூரன்ஸ் அங்க இன்சூரன்ஸ் கார்டு இருந்தா தான் ட்ரீட்மென்ட்க்கு போ முடியும். இல்லனாக்கி பயங்கரமா பைசா எடுப்பாங்க. அதுல விசா ரினியூ பண்ணி, விசிட்டிங் விசா ரினியூ பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ரினியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சது. இன்சூரன்ஸ் கிடைச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஆப்பரேஷன், சின்ன ஆப்பரேஷன் இருந்தது. ஆப்பரேஷனுக்கு போகும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்தேன். ஆண்டவரே! இது மட்டும் 1 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தேவனுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று. ஸ்தோத்திரம். அந்த 1 வருஷ காலம் யாருக்கும் ஒரு ஜலதோஷம் கூட வராமல், ஒன்று தீங்கும் அணுகாமல் தேவன் எங்களை அந்த தேசத்திலே நிப்பாட்டி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது தேவனுடைய கரமே. தேவனுடைய அதிசயமான கரத்தினால் ஸ்தோத்திரம் நம்ம ஒவ்வொருத்தரையும் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே இப்பொழுது நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த அ சபையில கேட்ட சாட்சியங்களையும் நம்ம இன்னை ஆராதனையில நம்ம கேட்டோம். என்னது எலிஷாவ பார்த்து கேட்கிறார். நான் உனக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் உனக்கு என்ன செய்து தரணும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்டாங்க. 2 2 பங்கு அபிஷேகம். நம்மளும் இன்னைக்கு அத கேட்டோம். ஆனா, கேட்டதுக்கு அப்புறமாக எலிசா ஒரு காரியத்தை சொல்றார். நீ கேட்டது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நான் எடுத்துக்கொள்வதை நீ பார்ப்பேயானால், உனக்கு இந்த 2 அபிஷேகம் கிடைக்கும். அப்ப இனிமே எலிசா என்ன செய்யணும்? ஏலியாவ உற்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். அபிஷேகம் கிடைக்கணும்னாக்கி என்ன செய்யணும்? கவனமாக தேடணும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ரெட்டிப்பாங்க அபிஷேகம் கேட்க வேண்டிய காலத்துல இருக்கோம். ஏனென்றால் நம்மளுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். விபிஎஸ்ல இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அநேக இடங்கள்ல சபையாக நான் போன தடவை விபிஎஸ் நடத்தின இடங்களில் எல்லாம் அவங்க சொன்ன ஒரு காரியம், பெற்றோர்கள் பராமரிக்கப்படாத பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாம் ட்ரக் அடிக்ட்ஸ். பிள்ளைகளுக்கு வீட்ல எப்படி நடந்துக்கணும் தெரியாது. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் அல்ல. இந்த நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் கிராமங்கள்ல இருக்கிற பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அவர்கள் மத்தியிலே ஊழியம் நடக்கணும். ஸ்தோத்திரம். ஹalleluya. அதற்காக நாம் கவனமாக உற்று பார்க்கணும். இரட்டிப்பங்கு அபிஷேகம் நமக்கு இந்த பிள்ளைகளை நடத்துறதற்கு நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே அதற்காக தேவன் அந்த அபிஷேகம் பகர்றதுக்கு தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா யாருக்கு கிடைக்கும்? விட்டு போகாமல் உற்று பார்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த உற்று பார்க்கணும், கவனிச்சு நீங்க பார்க்கணும் என்று சொல்லும்போது, நம்ம இந்த வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது, இன்றைக்கு நம்ம செய்கிற இன்னைக்கு நம்ம போய்க்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏஐ ஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஏஐ ஜெனரேஷன் ஆக்கி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. நான் ஒரு காரியம் உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். சகையோட கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சகை எங்க இருந்தாரு? மரத்தடி மேல இருந்தாரு. இயேசுப்பா முதல்ல என்ன செய்தாரு? சகாயுவே பேர் சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா? இப்ப இருக்கிற பிள்ளைங்க ஆராதனைக்கு வந்தாச்சுன்னாக்க நமக்கு தெரியும். பேர் சொல்லி அழைத்த தேவன் ஹல்லேலூயான்னு சொல்லி அவங்க ஆவியில நிரம்பிருவாங்க. பின்ன ஏசப்பா அங்க காத்திருக்கணும். நான் அடுத்தாலே கூப்பிட்டாச்சுன்னாக்கி பின்னையும் ஆவியில நிறைஞ்சிருவாங்க. என்ன நடக்கு? சபையில எப்படி இருக்கு? சபை எப்படி நடத்திட்டு போகிறது என்று ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு தெரியும். அவங்க உற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்கணும். பின்னையும் அடுத்தால எடுத்துச்சுனாக்கி சக்காயோட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? கீழே இறங்கி வான். இப்ப சக்காயு என்ன சொல்லுவான்? ஆண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். நீ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும். இங்க நான் என்ன செய்றேன்? உனக்கு ஒரு கூடாரம், என் மனைவிக்கு ஒரு கூடாரம், உனக்கு ஒரு கூடாரம். நமக்கு இங்க சந்தோஷமா இருப்போம். கீழே இறங்க தேவையில்லை. நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சு கொண்டிருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அவங்களுக்கு வசனத்துல இருக்கிற ஆழங்கள் தெரியும். ஆனால் அதுல பகரப்படுகிற அபிஷேகம் தேவனாகி இரட்டிப்பங்கு அபிஷேகம் அவங்களுக்கு தேவைப்படும். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். கேம்ப்ல வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளிடத்துல முதல்ல தெரியாதவங்க வரும்போது ஸ்தோத்திரம் வசனங்களை சொல்லுவதற்கு முன்பாக தேவனை அனுபவிக்க முடிகிறது எப்படி?
தேவனை விசுவசிக்க முடிகிறது எப்படி என்று ஹalleluya அவர்களுக்கு நன்றாக எடுத்து சொல்லாமல் அவர்கள் இந்த விசுவாசத்தின் பாதையில படிகள் எடுத்து வச்சு அவர்களுக்கு நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் அந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலேயும் ஞானத்திலேயும் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது விசுவாசத்துல படியெடுத்து வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவினுடைய சமர்ப்பணம், இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையில நம்ம பகிர்ந்து கொடுக்கப்படணும். ஸ்தோத்திரம் ஹalleluya. அல்லாமல் நம்ம யானையை கண் தெரியாதவங்க யானையை பார்த்தா எப்படி யானையை சொல்லுவாங்க? கால்கள் இருக்கு, தூணு போல இருக்கு. அதே மாதிரியான ஒரு கடவுளுக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தேவனை அல்ல நம்ம ஆராதிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அண்ட சராசரங்களுக்கும் தேவனாய் இருக்கிறவர். இந்த உலகத்தை நமக்கு பார்ப்புக்காக படைத்தவர். சகல தூத கணங்களுக்கும் கட்டளையிடுகிறவர். நம்மை நேசித்து நமக்காக பரத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். ஸ்தோத்திரம். இன்னும் நியாயம் விசாரிக்கும்படி, நீதி விசாரிக்கும்படி, ஹalleluya ஸ்தோத்திரம், நியாயாசனத்திலே இருந்து நம்மளை நீதி விசாரிக்கிறதற்கு இறங்கி வருகிறதான தேவன் முன்பாக ஹalleluya நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நம்ம அந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவனை எப்படி காட்சி அளிக்கிறோம்? எப்படி அந்த சாட்சியத்தை அவர்கள் முன்பாக வைக்கிறோம் என்கிறது ஹalleluya மிக முக்கியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya அவர்களுக்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டிய சாட்சியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற மாயமான அனைத்தையும் நீக்கி ஸ்தோத்திரம். உலகம் காண்பிச்சு தருகிறது அல்ல. தேவன் எனக்கு உள்ளத்திலே காண்பிச்சு தருகிற ஒவ்வொரு அனுபவங்களும் என் தலைமுறைகளுக்கு சாட்சியமாக இருக்கணும் ஆண்டவரே. அவர்களும் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு ஸ்தோத்திரம் நம்மளால முடியாது ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை சமர்ப்பிக்க கொடுக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது நமக்கு காண முடியும். ஹalleluya ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இங்க சபையில உண்டு. ஸ்தோத்திரம். அது வெளிச்சமாக தீயாக இங்க இறங்கும் போது ஸ்தோத்திரம். நமக்கு இப்ப அக்கினி நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்கும் ரோட்ல ஸ்தோத்திரம். ஹalleluya வெயில் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் அடிச்சு கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இரும்ப போடுங்க, ஒரு மரத்தை போடுங்க. எது சூடு அதிகமா இருக்கும்? இரும்புல சூடு அதிகமா இருக்கும். ஏன்? இரும்பு அந்த சூடு அப்படியே இழுத்துக் கொள்ளும். ஸ்தோத்திரம். ஹalleluya தேவனுடைய பிரசன்னத்தை இழுத்துக் கொள்ளும். ஆமென். மரத்துக்கு அதனுடைய தன்மை இல்லை. ரெண்டும் அதே வெயில்ல எவ்வளவு நேரம் கிடைச்சோ அதே மாதிரி ஸ்தோத்திரம். நம்ம மரம் போல இருக்கிறதற்கு அல்ல, தேவ பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற இடங்களிலே ஸ்தோத்திரம் அவருடைய வல்லமை நம்மளுடைய இதயத்திலே பகரப்படும் போது ஸ்தோத்திரம். தேவனே உம்முடைய மகிமை விளங்கணும் அப்பா. நீ சொல்லுகிறது போல நான் போகிற இடங்களிலே உம்முடைய வார்த்தைகள் பேசணும், உம்முடைய பிரசன்னத்தை நான் வெளிப்படுத்தணும், உம்முடைய நாம மகிமைப்படணும். அதற்காகவல்லாய் என் ரெட்டை நீக்கி நீ சிங்காரத்தை அணிவித்தீர். ஸ்தோத்திரம். ஹalleluya தேவனுடைய நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்துக்கு சகல மகிமையும் செலுத்திக் கொண்டு ஸ்தோத்திரம். எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் தொடர்ந்தும் சபையினுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே இருக்கிறேன். Praise the Lord. நல்ல